தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திண்டுக்கல், கோவை, ஈரோடு, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் கோடை மழை வெளுத்து வாங்குகிறது. கல்லார் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 4 பேர் ஊர் திரும்ப முடியாமல் தவித்தனர். பெரியகுளத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று பின் வீடு திரும்பும் போது கல்லாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அவர்கள் தவிக்க நேரிட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி பாதுகாப்புடன் அவர்களை மீட்டனர். கல்லுல ஒரு 4 பேர் மாட்டிக்கிட்டோம். அங்கிட்டு 4 பேர் போயிட்டாங்க, இந்த வாக்குல 4 பேர் எங்கிட்ட இருந்துக்கிட்டாங்க. அப்ப நாங்க 4 பேரும் கடக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை. அப்புறம் பெரிய குளத்துக்கு தகவல் சொல்லி ஏதோ அங்கிருந்து ஆளுக வந்து எங்களை காப்பாத்தினாங்க. இன்னும் எங்களுக்கு அந்த பாலம் கட்டி கொடுத்தாங்க. நாங்க போக்குவரத்துக்கு எங்களுக்கு எப்ப இந்த சிரமம் இல்லாம இருக்கோம். தற்காப்பு உடை அணிந்து அவரையும் காப்பாற்றுவதற்கும் மீண்டும் அந்த சிக்கல்களை காப்பாற்றுவதற்கும் கயிறு குறையும் உபகரணங்களை கொண்டு அவர்களை உயிருடன் மீட்டு கரை சேர்க்கப்பட்டது. மீட்கப்பட்டவர்கள் சென்னூர் கிராமத்திற்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனர். விழுப்புரத்தில் 2 மணி நேரம் 17 சென்டிமீட்டர் பெய்த மழையால் பேருந்து நிலையம் குளம்போல் காட்சியளித்தது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். இதனையடுத்து பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றும் பணியை மாவட்ட ஆட்சியர் பழனி ஆய்வு செய்தார். உங்கள் தொகுதியில் முதல்வர் ஸ்கீமில் அடிஷ்னலாக நம்ம ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். அது இந்த ஆண்டு நம்ம அது பணியை தொடங்கிடுவோம். அது தொடங்கினா கம்ப்ளீட் ட்ரைனேஜ், இன்னும் கூடுதல் ட்ரைனேஜ் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். அதனால் தனி ஃபியூச்சரில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் வராக நதி மற்றும் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் உள்ள மலைக்கோவிலில் வெள்ளம் பாய்ந்தோடியது. விசாக திருவிழாவுக்காக சென்று சிக்கிய பக்தர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் பஞ்சப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்தது. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் பெய்த கனமழையால் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோவை மாநகர பகுதிகளான காந்திபுரம், சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், பீடமேடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. மழை காரணமாக ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் சாலையில் புளிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. கிருஷ்ணகிரி, தேனி மாவட்டங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதேபோன்று ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.